மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 21, 2025 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான சைக்காலஜி அண்ட் மேக்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். 2020 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 டாப்பிக்கை கவர் பண்ணி 14 தேர்வுகள் 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. டாபிக் வைஸ் 8 தேர்வும், ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தேர்வும், ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தேர்வும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. சரிங்களா? விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காம்போவாக கொடுத்துருவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு இந்த கொஷின் பேப்பர்லாம் உங்கள் வீட்டுக்கே கொரியரில் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து வீட்டிலேருந்து இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்க முடியும். சரிங்களா? விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷெட்யூல் வேணும்னா மார்க் பண்ணியிருக்க அந்த நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெட்யூல் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய டீட்டெயில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக எடுக்கும். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. சரிங்களா? குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு காலக்கெடு விதித்தது எதிராக வந்து பார்த்திங்கன்னா மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. மாநில சட்டப்பேரவைகள் நிறைவேற்றும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க மாநில ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு நீதித்துறை காலக்கெடு நிர்ணயிப்பது வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே சமயம் மசோதாக்கள் மீது நிரந்தரமாக முடிவெடுக்காமல் அப்படியே வைத்திருக்கும் கட்டுப்பாடற்ற அதிகாரங்கள் ஆளுநருக்கு இல்லையோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக தெளிவாகவே சொல்லிட்டாங்க. மசோதாக்கள் மீது அதாவது நடவடிக்கை எடுக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தியது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அரசியலமைப்பினுடைய 142வது பிரிவு அளித்துள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு 10 மசோதா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா செல்லத்தக்கதானது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதாக்கள் மீதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் 14 கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு முன் வச்சிருந்தார். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு குறித்து 14 கேள்விகள் எழுப்பியதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா PS நரசிம்மா, அதுல் S சந்துர்கர் இவங்க அடங்கிய அரசியல் சாசன அமர்வு வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 111 பக்கங்களை கொண்ட விளக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய அம்சங்கள் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆளுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசோதா மீது 3 தேர்வுகள் உள்ளது. முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா மசோதாக்களுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிக்கலாம். இரண்டாவது அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். மூன்றாவது அரசியலமைப்பினுடைய 200வது விதியை பயன்படுத்தி மசோதாவை நிறுத்தி வைத்து அதை பேரவையின் மறு ஆய்வுக்கு திருப்பி அனுப்பலாம். இந்த 3 தேர்வு தான் ஆளுநருக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் மசோதாவை நிறுத்தி வைப்பதாக இருந்தால் அதற்கான காரணத்தை ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிப்பது கட்டாயம். பேரவை நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு காலவரம்பின்றி ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநர் முடிவு நீதித்துறைக்கு உட்பட்டது அல்ல, ஆனால் நீதிமன்றம் தலையிடாது. ஓகேங்களா? ஆளுநர் என்ன வேணால் இந்த 3 முடிவில் எது வேணால் எடுக்கலாம். இதில் போய் நீதிமன்றம் வந்து தலையிடாது. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசோதா மீது முடிவெடுக்காமல் நீண்ட காலம் கிடப்பில் போட்டிங்கன்னா நீதிமன்றம் தலையிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி தாமதப்படுத்தப்பட்ட மசோதாவை ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதி 142வது பிரிவின் கீழ் வழங்கியுள்ள அதிகாரத்தை படி உச்சநீதிமன்றம் அனுமதிக்காது. அந்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 142வது அதிகாரத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்லும் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தவறு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் நீதித்துறையின் காலக்கெடு நிற்பது பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வேண்டுமென்றால் மசோதாக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தலாம் ஆளுநருக்கு. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலக்கெடு விதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மசோதா மீது குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் எடுக்கும் முடிவு நீதித்துறை வரம்புக்கு உட்பட்டது அல்ல. அவர்களின் செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது. அதே சமயம் அரசியலமைப்பின் 200வது பிரிவு மசோதா கிடப்பில் வைத்திருக்க கட்டுப்பாடற்ற அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. கிளியராக சொல்லிட்டாங்க. மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பும்போது அது தொடர்பாக அரசியலமைப்பின் 143வது பிரிவை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் நீதித்துறையின் ஆலோசனை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பெற வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மசோதாக்கள் மீது ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் எடுக்கும் முடிவுகள் சட்டங்களாக மாறுவதற்கு முன் அவை நீதித்துறையின் வரம்புக்கு உட்பட்டவை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க தெளிவாக. அதாவது அந்த மசோதா மேலெல்லாம் போய் நீங்கள் வந்து எதுவும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது மசோதா அவங்க சைன் பண்ணி சட்டமாகிடுச்சுன்னா அந்த சட்டத்தை வேணால் நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதேமாதிரி குடியரசுத் தலைவர் கேட்ட 14 கேள்விகளில் 11 கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் அளிச்சிருக்காங்க. 3 கேள்வி வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா?
அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம மேலே சொன்னது. அதேமாதிரி குடியரசுத் தலைவரின் விளக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்காமல் திருப்பி அனுப்ப வேண்டும் என தமிழகம், மேற்கு வங்கம், கேரளம், ஹிமாச்சல பிரதேசம், கர்நாடகம், தெலுங்கானா, மேகாலயா ஆகிய எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் முன்வைத்த கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் வந்து 14 கேள்விகள் கேட்டாங்க. இந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் பதிலளிக்கலாம், அளிக்காமலும் இருக்கலாம் அப்படின்றது தான் இது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதிலளிக்காமல் திருப்பி அனுப்பணும்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே. டிஎன்பிசி லெவலில் படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது, தமிழ் இசை சங்கத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான இசை பேரறிஞர் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டிய கலைஞர் சித்ரா விஸ்வேஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. பன்னிசை பேரறிஞர் விருதுக்கு திருமுறை இசைவாணர் குடந்தை வே. லட்சுமணன் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சென்னை பாரிஸ் கார்னரில் இருக்கிற ராஜா அண்ணாமலை விருதில் டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெற உள்ள 83வது ஆண்டு தமிழ் இசை விழாவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என். ஆனந்த் வெங்கடேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதை வழங்கி கௌரவிக்க இருக்கிறார். விருது பெறுவருக்கு தலா வெள்ளி பதக்கமும் தலா 10,000க்கான காசோலையும் வழங்கப்படும். ஓகேங்களா? இந்த இசை பேரறிஞர் விருது பெறும் சித்ரா விஸ்வேஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. தமிழரசின் கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க. பன்னிசை பேரறிஞர் பட்டம் பெற்ற குடந்தை வே. லட்சுமணன் வந்து பார்த்திங்கன்னா பழம்பெரும் திருமுறை இசைவாணர். இவர் 30க்கும் மேற்பட்ட விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா? எல்லாமே இம்பார்ட்டன் தான். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் ஒமிட் பண்ண முடியாது. அடுத்தது, உலகளாவிய திறன் மையங்களை உருவாக்கும் வகையில் தமிழக அரசின் வழிகாட்டு நிறுவனம் உலகின் முன்னணி நிறுவனமான ANSI வந்து பார்த்திங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்க வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில். இவர் வந்து பார்த்திங்கன்னா திராவிட வெற்றி கழகம் TVK அப்படின்ற கட்சியை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது அரசியலமைப்பில் இருக்கிற சில சட்டங்களை கொடுத்துருக்காங்க. இது சும்மா ஜஸ்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிறது தான் 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்த பிறகு, அதாவது மத்திய அரசு மாநில அரசு இல்லாமல் 3வதாக ஒரு அரசு உருவாகிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சாசன பகுதியின் 9 மற்றும் 9A அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சு இந்த 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்டத்தில். இது உள்ளாட்சிகளுக்கானது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நகர்பாலிகா அந்த படிச்சிருப்பீங்க. அதை பற்றி போட்டிருக்காங்க. இந்தியாவில் மத்திய அரசு தனக்கென ஒரு பட்டியலை, அதாவது 100 துறைகளை கொண்டிருக்கு. மாநில பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா 61, பொதுப்பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா 52 இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேட்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுப்பட்டியல் 52 துறைகளில் மாநில அரசும் சட்டம் இயற்றலாம், மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனால் மத்திய அரசனுடைய சட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா செல்லும். ஒரே இது மேலே மத்திய அரசு சட்டம் செலுத்தினா மத்திய அரசனுடைய சட்டம் தான் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11வது மற்றும் 12வது அட்டவணையில் 11வது அட்டவணையில் 29ம் 12வது அட்டவணையில் 18 பணிகளும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? உள்ளாட்சி அமைப்புகள் வந்து என்னென்ன பணிகள் செய்யணும் அப்படின்றது இது உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். பீகார் மாநில முதல்வராக ஐக்கிய ஜனதா தளம் தலைவரான நிதிஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா 10வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்க இருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி PR கவாய் வந்து பார்த்திங்கன்னா இன்று பணி ஓய்வு பெறுகிறார். 52வது நீதிபதி இவர். ஓகேங்களா? அவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய முக்கியமான என்னென்ன கேஸ்லாம் இருந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடியாகும் தன்மை குறித்து தீர்ப்பு வழங்குதல் இருந்திருக்காரு. பட்டியலின பழங்குடியினருக்கு இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு அனுமதிக்கும் தீர்ப்பு, ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கியதுக்கு அரசியல் சட்டம் 370 பிரிவு ரத்து செய்யப்பட்டது செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கின அந்த அரசியல் சாசன அமர்விலும் இவர் இருந்திருக்கிறாரு. கடைசியாக இப்போ நம்ம மேலே பார்த்துருக்கோம், மசோதாக்கள் மீது முடிவெடுக்கும் ஆளுநருடைய அதிகாரங்கள் குறித்து வந்து பார்த்திங்கன்னா இவர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா? நீதிபதி PR கவாய் ஓய்வு பெறுவதை தொடர்ந்து 53வது நீதிபதியாக வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிற சூரியகாந்த் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்க இருக்கிறார் நவம்பர் 24ஆம் தேதி. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய மாமணி விருது வழங்குறாங்க. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடைய முன்னாள் துணைத் தலைவர் பேராசிரியரான ஞானசுந்தரம் உள்ளிட்ட 3 பேருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்க இருக்கிறாங்க. தமிழக இலக்கியத்துக்கு வளம் சேர்க்கும் 3 அறிஞர்களுக்கு மரபுத்தமிழ், ஆய்வுத்தமிழ், படைப்புத்தமிழ் ஆகிய 3 வகைப்பாட்டில் தமிழக வளர்ச்சித்துறை சார்பில் ஆண்டுதோறும் இலக்கிய மாமணி விருது வழங்கப்படும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாளான 2021ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தார். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 12 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதுக்கு சென்னையைச் சேர்ந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடைய முன்னாள் துணைத் தலைவர் பேராசிரியர் ஞானசுந்தரம் மரபுத்தமிழ் விருது வாங்குறாரு. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் காமராஜ் வந்து ஆய்வு தமிழ் விருது வாங்குறாரு. தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த சோமசுந்தரம் என்கின்ற கலாப்பிரியா வந்து படைப்பு தமிழ் ஆகிய விருது வாங்குறாங்க. இந்த விருதாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருதுக்கான
ரூபாய் காசோலையும் 1 பவுன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். ஓகேங்களா, இது எல்லாமே இம்பார்ட்டன் தான்ப்பா, எதையும் ஒமிட் பண்ணுறதுங்க, இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, இந்தியா இஸ்ரேல் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடக்க தேதி விரைவில் இறுதி செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவை மிக சாதகமாக வாய்ப்புள்ள நாடு அப்படின்னு குறிப்பிட்ட இஸ்ரேல் அமைச்சர் நிகர் பர்கட் அவருடைய பேர், இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தட திட்டம் பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்கும் சொல்லியிருக்கார். தில்லியில் 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் இறுதி செய்யப்பட்ட இந்த திட்டம் அற்புதமான பலன்களை தரணும்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வர்த்தகத்துறை அமைச்சர் ஒருவர் இஸ்ரேலில் அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவிலே நீண்ட காலம் பதவி வகித்த 10 முதல்வர்களை பட்டியல் கொடுத்துருக்காங்க. இதில் 8வது இடத்துல தான் நிதிஷ்குமார் இருக்கார். நாட்டின் நீண்டகால பதவி வகித்த 10 முதல்வர் பட்டியலில் 8ஆம் இடத்துல பீகாரில் இப்போ பதவியேற்றிருக்கிற நிதிஷ்குமார் அவர்கள் 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகேங்களா. மாநில முதல்வராக 10வது முறையாக நிதிஷ்வர் பதவி இருக்கிறார். 2000 மார்ச் 3 தான் முதல் முறையாக முதல்வராக பதவியேற்றார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருந்திருக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பவன்குமார் சாம்லி சிக்கிமை சேர்ந்தவர் 25 ஆண்டுகளுக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா முதல்வராக இருந்திருக்காரு. நிதிஷ்குமார் பீகார் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. கருணாநிதி அவர்கள் தமிழகம் 18 முறைக்கு மேல் இருந்திருக்காரு, 9வது இடத்துல இருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது, இந்திய பெருங்கடல் பாதுகாப்பு நமது கூட்டு பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு பாதுகாப்பு மாநாடு. ஓகேங்களா. தில்லி நடைபெறும் கொழும்பு பாதுகாப்பு மாநாடு அமைப்பினுடைய 7வது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆலோசனை கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வாறு தெரிவிச்சிருக்கிறார் அஜித் தோவால், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். CSC அதாவது இந்தியா, இலங்கை, மொரிஷியஸ், மாலத்தீவு மற்றும் வங்கதேசம் ஆகிய 5 உறுப்பு நாடுகளை வந்து பார்த்திங்கன்னா கொண்டது. இதில் ஆலோசனை கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு நாடுகளுடன் விருந்தினராக மலேசியாவும் பார்வையாளராக வந்து பார்த்திங்கன்னா செஷல் நாடும் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது, இலக்குகளை பின்தொடர்ந்து சென்று தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட நவீன எக்ஸ்காலிபர் ஏவுகணை உபகரணங்கள் மற்றும் பீரங்கி எதிர்ப்பு ஜாவ்லின் ஏவுகணை உபகரணங்களை இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்க அமெரிக்கா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதுபடி வந்து பார்த்திங்கன்னா 825 கோடி மதிப்பிலான, அதாவது $93 மில்லியன் வழங்கப்பட்டு இந்த ஏவுகணை தொழில்நுட்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்க இருக்கிறாங்க அமெரிக்காட்டிருந்து. ஓகேங்களா. பேர் ரொம்ப முக்கியம். எக்ஸ்காலிபர் அப்படின்ற ஏவுகணை உபகரணமும் பீரங்கி எதிர்ப்பான ஜாவ்லின் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்க இருக்கிறாங்க. அடுத்தது, இந்திய கடற்படையினுடைய முக்கியமான ரோந்து கப்பல் வந்து பார்த்திங்கன்னா INS சுகன்யா. ஓகேங்களா. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஆப்ஷன் ஒமிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா போதிய அளவு அந்நிய செலாவணி கையிருப்பு உள்ளதாக ரிசர்வ் வங்கியோட ஆளுநரான சஞ்சய் மல்கோத்ரா தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. தற்போது உலகளவில் சிறப்பாக செயல்படும் 100 வங்கிகள் பட்டியலில் 43வது இடத்துல பாரத ஸ்டேட் வங்கி SBI வங்கியும் 73வது இடத்துல HDFCயும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது, உலகக்கோப்பை குத்துச்சண்டை ஃபைனல் போட்டியிலே 9 தங்கம் 6 வெள்ளி 5 வெண்கலம் என 20 பதக்கங்களை வென்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சாதனை படைச்சிருக்கு. வேர்ல்டு பாக்ஸிங் கூட்டமைப்பு மற்றும் BFI சார்பில் கிரேட்டர் நொய்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற இந்த போட்டியில் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் 7 இந்திய வீராங்கனைகள் 2 வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்று புதிய சாதனை படைச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதேமாதிரி ஆடவர் 60 கிலோ பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா சச்சின் தங்கம் வென்றிருக்காரு. 70 கிலோ பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஷிதேஷ் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்காரு. ஓகேங்களா. இது ரெண்டும் முக்கியமானது, பேர் முடிஞ்சாமல் வச்சுக்கோங்க. ஜப்பானில் நடைபெறும் டெப் ஒலிம்பிக், அதாவது காது கேளருக்கான ஒலிம்பிக் சுடுதலில் இந்தியாவின் வந்து மகின் சந்து தனது 3வது பதக்கத்தை உறுதி செஞ்சுருக்காங்க. அதே மகளிருக்கான தனிநபர் ஸ்ட்ரோட் பிளே பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா களம் கண்ட இந்தியரும் நடப்பு சாம்பியனுமான தீக்ஷா தாகர் வந்து பார்த்திங்கன்னா 205 புள்ளியுடன் தங்கம் வென்றுக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய சர்வதேச திரைப்பட விழா வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் தொடங்குது. 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா வந்து பார்த்திங்கன்னா கோவா தலைநகரான பனாஜியில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. ஓகேங்களா. தொடக்க விழாவில் கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் மற்றும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சரான எல் முருகன் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றாங்க. இந்த திரைப்பட விழாவில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச போட்டி பிரிவில் 3 தமிழ் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் விருதுக்கான சர்வதேச போட்டி பிரிவில் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படம் வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வி கணேஷ் பாபு இயக்கிய ஆனிரை அப்படின்ற படமும் ராஜி சந்திரா இயக்கிய பிறந்தநாள் வாழ்த்து ஆகிய 3 படங்களும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. 10 மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள அந்த டெஸ்ட் பேஜில் இணையணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேஜோடைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. நீங்கள் பார்க்குற இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PDF பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.